ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் முயலும் ஆமையும் இருந்தாங்களாம். அந்த முயலுக்கு தான் தான் வேகமாக ஓடுவேன் அப்படிங்கிற கர்வம் அதிகமாக இருந்துச்சாம். ஒரு நாள் காட்டில் விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருந்துச்சாம். அப்போது முயல் ஆமையிடம் தன்னோடு ஓட்டப்பந்தயத்துக்கு வருமாறு கூப்பிடுச்சான். முதல்ல வேண்டான்னு நினச்ச ஆமை முயலோட கர்வத்தை அடக்கணுங்கிறதுக்காக, சரி உன் கூட ஓட்டப்பந்தயத்துக்கு வர நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடுறதுக்கு ஆரம்பித்தாங்களாம். முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் தொடங்கிடுச்சு. முயல் பல மடங்கு ஃபாஸ்ட்டாக ஆமையை விட வேகமாக ஓடிடுச்சு. ஆமையோ தன்னுடைய தன்னம்பிக்கை தவற விடாமல் மெதுவாக ஊர்ந்து கொண்டே போச்சு. முக்கால்வாசி தூரம் ஓடின பிறகு முயல் போகிற வழியில் ஒரு சோலையை பார்த்துச்சான். சிறிது நேரம் ஓய்வெடுத்துட்டு பின்பு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே நல்லா படுத்து தூங்கிருச்சான் முயல். நம்பிக்கை இல்லாமல் வந்துட்டு இருந்த ஆமைக்கு முயல் தூங்குற காட்சியை பார்த்ததும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் ஆமைக்கு வந்துருச்சான். ஆமையும் மெதுவாக நகர்ந்து முடிவு கோட்டை நெருங்கிருச்சு. அப்போது திடீர்னு கண் விழிச்ச முயல் ஆமை எல்லை கோட்டை நெருங்கியதை கண்டு முயல் வேகமாக ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது. இருந்தும் பயனில்லாமல் ஆமையை வெற்றி அடைந்தது. நீதி: நிதானம் அலட்சியத்தை வெல்லும். Subscribe my channel. Click bell icon and like button. Thank you for watching.